வணக்கம் நண்பர்களே, இந்த வாரம் சண்டே மார்க்கெட் பெஸ்ட்ல வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புதுமையான வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வாரத்துக்கு ஸ்பெஷல் என்ன வாங்க போய் பார்க்கலாம். ஏகப்பட்ட பைனாகுலர் லென்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்கோம். பாக்கெட்டை வச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பேட்டரியோட இருக்குது, ஆட்டோமேட்டிக் கீங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி காலகட்டத்தில் வாட்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாட்சில் வந்து சூப்பர் வாட்ச்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். பாக்கெட் வச்சு அது ஓப்பன் டைப்பு, அதாவது பாக்ஸோட இருக்கிறது. பைனாகுலர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பைனாகுலர். இது வந்து பார்த்தீங்கன்னா 1917 மேட் இன் லண்டனில் வெளியிட்டிருப்பாங்க. இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட்டை வாட்ச் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரன்சிக்கு எப்போவுமே முக்கியத்துவம் கொடுத்துருவோம். ₹1 ₹2 கட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கட்டாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கட்டு வித்தியாசமான கொண்டு வந்து வச்சுருக்கோம். கட்டுக்கு எப்போவுமே நான் முக்கியத்துவம் கொடுத்துருவோம். உங்களுக்கு கட்டு பார்த்தாவே தெரியும். அந்த மாதிரி நிறைய கட்டு வித்தியாசமாக கொண்டு வந்து வச்சுருக்கோம். நம்ம கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பம் கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பத்தில் இந்த வாரமும் கொஞ்சம் கரன்சி நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கோம். பிரிட்டிஷ் நோட்டாக இருக்கட்டும், இந்தியன் நோட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்ச் பண்ணி தான் வச்சுருக்கோம். எது வேணுமாலும் நீங்கள் வந்து லூஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து நம்ம அப்டேட் போடுறது எல்லாமே இருக்கும். எது வேணுமாலும் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நோட்டுமே சூப்பர் கண்டிஷனில் எல்லாமே வச்சுருப்போம். இதில் வேணுமாலும் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு எல்லாமே இருக்கும். எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். லூஸில் வேணுமா வாங்கிக்கலாம். கலெக்ஷன் பண்ணுறது எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினும் இந்தியன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கமமரேட்டிவ் காயின் ஆல்பத்தோட செட்டாக வச்சுருக்கோம். அதாவது அந்த 5 பைசா காயின்லேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு ₹10 காயின் வரை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கேட் லாக்கோடு இருக்கும். எந்த மின்ட்டில் வந்தது, எதுக்காக வெளியிட்டாங்கன்னு எல்லாமே கிளியராக இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் வளர்த்துக்கலாங்க. அதாவது நம்ம அடுத்த கட்டத்துக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அறிவை கொண்டு போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு இதில் கெப்பாசிட்டி இருக்குதுங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு காயினை பார்க்கணும், இந்த காயின் எதுக்காக வெளியிட்டாங்க, எதுக்காக இந்த படம் போட்டிருக்கு, இந்த காந்தி படம் எதுக்காக போட்டிருக்கு அப்படின்னு இந்த சைடு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக பார்க்கலாம். இந்த காயின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ₹1, அதாவது 5 பைசா காயின்லேருந்து 10 பைசா எல்லா காயினுமே இருக்குதுங்க. இது இல்லாத காயின் எதுவுமே கிடையாது. எல்லாமே நினைவு காயினாக ஸ்பெஷல் காயினாக வெளியிட்ட காயின் தான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் காயினாக இருக்கும். ஆல்பம் போட்டு உங்களுக்கு அப்படியே மெமரியை கொண்டு வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு மன அமைதியை தேடி நம்ம போகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் இது என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் காயினை மட்டும் தாங்க பார்த்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ₹1 ₹2 காயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காயினை மட்டும்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த காயின்லாம் எதுக்காக வெளியிட்டாங்கன்னு நம்ம பார்த்துருக்க மாட்டோம். காயினில் இருக்கிற பொம்மைங்களை, அதாவது படங்களை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இப்போ இருக்கவங்க எல்லாமே எந்த படம் எதுக்குன்னு பார்த்தோம். திருவள்ளுவர் எதுக்கு, சிவாஜி எதுக்கு, அது மாதிரி நிறைய வித்தியாசமான காயினை, சுபாஷ் சந்திர போஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி காயினை வந்து நம்ம எதுக்குன்னு பார்க்க மாட்டோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா காயினை கொண்டு போய் நம்ம கடையில் யூஸ் பண்ண மாட்டோம் தான் நம்ம பார்த்துருப்போம். இதை என்ன இப்போ நாம் வந்து காயின் கலெக்ஷனில் இருக்கும்போது அதோட ஆர்வத்தை தேடி அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கரன்சியும் சரி, அதாவது ஃபாரின் காயினும் நம்ம ஆல்பம் வச்சுருக்கோம். 100 கண்ட்ரி காயின், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு மெமரிக்காக தான். எத்தனையோ பேர் காயின் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிருந்தாலும் சில காயினுங்களை அவங்களுக்கு கிடைக்காம வந்திருக்கும். அந்த வகையில் இது வந்து பார்த்திங்கன்னா 100 கண்ட்ரியோட காயின் தான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 100 கண்ட்ரியோட காயின் ரொம்ப ரேராக தான் இதை வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் பண்ணி நம்ம வந்து, அதாவது அந்த நாட்டோட கொடியும் அந்த நாட்டோட பேரும் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஒரு 10 வயசுக்கு பையன்கிட்ட கொடுத்தா கூட இதை வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற அளவுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக கலெக்ஷன் பண்ணிட முடியாது. இதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். இதில் வந்து இந்தியாவோட சேர்த்து தான் மொத்தம் 100 கண்ட்ரிங்க. 100 கண்ட்ரியோட காயினும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லா காயினுமே வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குங்க. எதுவுமே டேமேஜ்னு சொல்ல முடியாது. எதுவும் இல்லை. ஏன்னா இந்த அட்டை, ஃபைலு இது எல்லாமே சேர்த்து தான் சூப்பராக பண்ணியிருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரன்சி. இது வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் அதெல்லாம் சேல்ஸ் ஆச்சு. அடுத்து நம்ம 60 நோட்டு வைக்கலாம். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 50 டிஃப்ரெண்ட்டான ஃபாரின் நோட்டு வச்சுருக்கோம். 10 இந்தியா நோட்டோட சேர்த்து தான் இந்த ஆல்பத்தையும் சேர்த்து கொடுத்துருக்கோம். காயின், அதாவது கரன்சி ரேட்டு வேறு, காயின் ரேட்டு வேறு, ரெண்டுமே ஒரே ரேட்டு கிடையாது. இது வேறு அது வேறு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50 டிஃப்ரெண்ட் வரும். அது 100 கண்ட்ரி வரும். எல்லா நோட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். வீடியோலாம் உங்களுக்கு பொறுமையாக ஒவ்வொரு இதாக நாங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த கரன்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த கரன்சியுமே டேமேஜ் இல்லாமல் அருமையாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரி கலெக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலெக்ஷன் பண்ணுறவங்க ரொம்ப ரேராக இருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நான் எல்லாமே இதுதாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்தவரை எல்லா கலெக்ஷனுமே பண்ணுவேன். ஏன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எதுவுமே நம்ம பார்க்குறோமோ இல்லையா அந்தளவுக்கு விரும்பி தான் என்னோடய கலெக்ஷன் எல்லாமே இருக்கும். கலெக்ஷனை பொறுத்தவரை நான் எப்போதுமே வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா கை சுத்தமாக இருக்கணும். அந்த நோட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்டு வந்த கண்டிஷன்லேயே இருக்கணும்.
அப்படியே நோட்டு கிடைச்சாலும் அது எந்த அளவுக்கு பராமரிக்கணுமோ அந்த அளவுக்கு பராமரிக்கணும்னா அடுத்து நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டை நம்ம பாதுகாக்கிற எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோமோ அந்த நோட்டை அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம அந்த நோட்டை கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு இருக்கும். என்னோட வீடியோ பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எல்லா நோட்டுமே நான் நல்ல கண்டிஷனாக தான் வச்சுருப்பேன். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் இல்லாமல் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இதில் ரொம்ப ரொம்ப ஆர்வம் அதிகம். அந்த ஆர்வத்தை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷனில் வந்து கொண்டு வந்து வச்சுருப்பேன். எல்லா நோட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கலெக்ஷனில் இருக்குது. இப்போ ₹1 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா நோட்டில் 10 நோட்டு இதில் வச்சுருப்பேன். 50 அதாவது 50 டிஃப்ரெண்ட் இந்தியா நோட்டில் 10 நோட்டு மொத்தம் 60 நோட்டோட சேர்த்து இன்றைக்கி இது ஒரு ஆல்பமாக நீங்கள் யாராவது கலெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்படியே நீங்கள் தூக்கி வைக்கலாம். யாராவது வந்தாங்கன்னா அந்த கலெக்ஷன் எடுத்து காமிச்சா கூட இந்த மாதிரிலாம் நோட்டு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம பொக்கிஷத்தை கொண்டு வந்திருக்கோம். நம்ம வாங்க அடுத்து நம்ம வீடியோவில் என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். இந்த டிவியை பற்றி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேங்க. இந்த டிவி என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து 1960 இந்த டிவி வெளியிட்டிருக்காங்க. இன்னமும் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு புத்தம் புதுசாகவே இருக்குது. இதில் 8 சேனல் வெளியிட்டிருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட் சேனல் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஆண்டனா வச்சு பார்த்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி காமிக்கிற மாதிரி ஆண்டனா வச்சு இதில் காமிப்பாங்க. இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபுல்லாக ரெட்டில் இருக்குது. இந்த டிவியெல்லாம் இன்றைக்கி பார்க்கும்போது நமக்கே வந்து அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த காலகட்டத்தில் இதை கொண்டு வரும்போது இதை சுற்றி இருக்கவங்க எத்தனையோ வீட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுருவேன் இந்த டிவியை பார்க்குறது. அந்த வீட்டில் இருக்கவங்களும் சரி அந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைஞ்சிடுவாங்க. அந்த டிவியை வாங்கும்போது எத்தனையோ பேர்லாம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எவ்வளோ பேர் மகிழ்ச்சி அடைஞ்சிடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த டிவிக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியம் தெரியும். இன்றைக்கி வந்து நான் என்னோட கலெக்ஷனுக்காக தான் இந்த டிவியை நான் ரொம்ப ஆசைப்பட்டு வேணும் வச்சுருக்கேங்க. இந்த டிவியை பார்த்து எத்தனையோ பேர் ஐயோ இந்த டிவிலாம் இன்னமும் வச்சுருக்காங்களா அப்படிங்கிற அளவுக்குலாம் இருக்குது. இந்த டிவி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பாக்ஸ் மாடல் கிராமம் போகணுங்க. இன்னமும் அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டிங்கில் தான் இருக்குது. ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வித்தியாசமாக நம்ம கொண்டாந்து கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி காயினில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போதுமே சரிங்க என்னை பொறுத்தவரை எனக்கு காயினில் ரொம்ப ஆர்வம். பெரிய ₹1 காயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நிறைய வச்சுருக்கேன். பார்த்தீங்களா எல்லா காயினுமே வித்தியாசமாக இருக்கும். சூப்பர் சூப்பர் கண்டிஷனில் இருக்கும். இந்த மாதிரி காயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம காயினுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்கோம். நிறைய காயின் கொண்டு வந்து வச்சுருக்கோம். கேமரா இருக்கட்டும், கேமராவில் வந்து வித்தியாசமான கேமரா பெட்டிஸ் கேமரா எல்லாமே வச்சுருக்கேன். காயினுங்க ராமர் பட்டாசு காயின் வந்து பார்த்திங்கன்னா 10 கிராமு, இது 20 கிராமு, 50 கிராமு, இந்த மாதிரி 100 கிராமு, 120 இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமான இதெல்லாம் இருக்குது. ₹5 இந்திரா காந்தி காயின், நேரு காயின் இருக்குங்க. அதுதான் இந்த காயினுக்கு தான் நான் அப்பப்போ விளம்பரம் பண்ணுறதுனால இந்த கமன் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் அதை தீரவே மாட்டேங்குது. அந்த காயினோட இது வந்து பார்த்திங்கன்னா காயினில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 பைசாவில் காண்டாமிருகம் போட்டதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காயின் வந்து ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆன்லைனில் சொல்லி ஏமாத்துறது மட்டும்தாங்க ஒன்றும் வேறு மற்றபடி எந்த ஒரு வேலையுமே கிடையாது. நான் ஒவ்வொரு வீடியோலும் காயினுக்கு நான் வந்து விளக்கத்தை சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேட்டு இங்கே போகும், அங்கே போகும், அங்கே போகும், இங்கே போகும், எங்கேயுமே போகாத ஐயா. எந்த காயினுக்கும் வேல்யூ இல்லை. எல்லாமே ஒரு நாணய கலெக்ஷன் மட்டும்தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலெக்ஷனுக்காக ஹாபிக்காக மட்டும்தான் இது பண்ணுறது. ஓட்டக்கால்னா பொட்டு காயின் இது எல்லாமே மிஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். பொட்டு காயின் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொட்டு காயின் இருக்குது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா இது கையில் வந்து சின்ன சின்ன குழந்தைங்க எடுத்தால் இதில் மிஸ் ஆயிடும். அதனால தான் நான் கொஞ்சமாக கொட்டி வச்சுருக்கேன். தட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எவ்வளோ காயின் வேணும் வாங்கிக்கலாம். சூப்பராக இருக்குது. பொட்டு காயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய கலெக்ஷன் இந்த மாதிரி வச்சுருக்கேன். பாக்கெட் வாட்சாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்மள்ட்ட வந்து கலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் தான் என்னோட ஆர்வம் தான் அதிகமாக இருக்குங்க. இந்த கலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நான் சேல்ஸோட வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம். இந்த பைனாக்குலர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மேட் இன் லண்டன் பைனாக்குலர் வந்து பார்த்திங்கன்னா 1917 வெளியிட்டிருப்பாங்க. இது சூப்பராக இருக்குது. இந்த கவரோட சேர்த்து தான் நான் கொடுத்துருக்கேன் சேல்ஸுக்கு. அதே மாதிரி பைனாக்குலரு இந்த ஃப்ளைட்லாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக நிற்கிது பாருங்கள். ஃப்ளைட்டாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும் எல்லாமே பித்தளை தாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குது. முகல் பீரியட் 600 வருஷம் பழமையான முகல் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா இது நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இது கல்லான்னு கேட்குறாங்க. இது கல் கிடையாது. இதுவும் ஒரு காயினாக தான் பயன்படுத்தியிருக்காங்க. ராஜராஜ சோழ காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சோழர் காலத்தில் இந்த காயின் இது வந்து பார்த்திங்கன்னா 1100 வருடம் பழமையான காயின் தான். இது எல்லாமே நம்ம வந்து சேல்ஸுக்கு தாங்க கொடுத்துருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 11 தலைமுறை மாதிரி தாண்டி வந்துட்டு இருக்கு. மேட் இன் லண்டனில் கப்பல் அதாவது 2007 வரை இந்த பார்த்திங்கன்னா இந்த டெலிஃபோன்லாம் அது எத்தனையோ பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த டெலிஃபோன் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் கேட்டிருக்காங்க. நம்ம கொரியர் போட முடியாது, டைம் இல்லாமல் இருக்குது. ஆல்ரெடி ஒரு பீஸ் போட்டாச்சு. இந்த கிளாக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் ரன்னிங்கில் தாங்க இருக்குது. இந்த கிளாக்கு இது வெயிட்டே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2-2.5 கிலோக்கு மேலே இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்திங்கன்னா லென்ஸு பித்தளை தான். நிறைய வித்தியாசமான இதில் வந்து பார்த்திங்கன்னா டெலிஃபோனாக இருக்கட்டும். இது என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஒரு காலிங் பெல்லுங்க. இது அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கையில் வந்து கட்டிட்டு ஹாலில் மட்டும் வெளியே கொண்டாந்து போட்டுருவாங்க. இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பெல் அடிக்கும். இந்த பெல் இழுத்து அடிச்சுன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அந்த காலகட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் காலிங் பெல்லு. இது வந்து பழைய மாடல் வந்து டெலிஃபோனு நிறைய வித்தியாசமான பிராஸில் இருக்கட்டும். நிறைய வித்தியாசமான டெலிஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுலி பிராஸ் அந்த மாதிரி நிறைய கொண்டாந்து வச்சுருக்கேன்.
எல்லாமே சூப்பர் சூப்பர் கண்டிஷன் தான் இருக்குது. இந்த டெலிஃபோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் இதை பார்க்கும்போது பழைய ஞாபகம் தான் நம்ம அதிகமாக வரும். பழைய கால படத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இது இன்னைக்கு நம்ம பழமை மாறாமல் நல்ல கண்டிஷன் நம்ம எல்லாமே வச்சுருக்கோம். எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகாமல் அப்படியே சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பழமை மாறாமல் சூப்பராக இருக்குது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு காலகட்டத்தில் காப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. காப்பு எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த காப்பெல்லாம் கூட இன்னமும் பழமை மாறாமல் இருக்குது. இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9 லென்ஸுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு அதாவது சயின்ஸு சம்மந்தப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். அதான் என்ன சொல்கிறேன், என்னை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வந்தால் கவர் போட்டு பர்ஃபெக்டாக வச்சுருவோம். எதுவுமே இல்லாமல் டேமேஜ் இல்லாமல் சூப்பர் கண்டிஷனில் வச்சுருவோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வுட்டே வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அடுத்து வந்து ரயில் குஜா. ரயில் குஜா எனக்கு எப்போதுமே முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா எனக்கு இது பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரயில் குஜா. ஒவ்வொரு வாரமும் சரி ரயில் குஜாவுக்கு சிறப்பு நிறைய சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்க காலகட்டத்தில் ஒரு வீடுங்கன்னு இருந்தால் ஒரு குடம் தண்ணி இருக்கணுமா, எத்தனை வீட்டில் அந்த மாதிரி தண்ணி வச்சுருக்காங்க. நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அக்வா வாட்டர் போட்டாங்க, ஆரோ வாட்டர் அது இதுன்னு ஏகப்பட்டது போட்டாங்க. அதாவது ரெண்டாவது வந்து தண்ணி கேன் வாங்கி வச்சிடுறாங்க. எதுவுமே அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டுங்களை வந்து இந்த குடத்துக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஏங்க என்னோட வயசுக்கு நானே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பித்தளைலாம் விலைக்கு தான், வெள்ளி செவ்வாய்க்கிழமை விலைக்கு தான் இது வந்து பித்தளையில் வந்து தண்ணி பிடிச்சி வைப்போம். பித்தளையாக இருக்கட்டும், காப்பராக இருக்கட்டும், அந்த மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் கேரியர், 3 அடுக்கு டிஃபன் கேரியர். இதை நான் வந்து கழுகாமல் அப்படியே வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு 70-80 வருஷம் கரண்டி போட்டு எந்த அளவுக்கு இருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பித்தளை தாங்க. 2 கேரியருமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் கேரியர் தான், அருமையாக இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கலெக்ஷனில் இருக்கிறது தான் நான் ஒவ்வொன்றா கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கலெக்ஷனுங்கிறது ரொம்ப ரேர் கலெக்ஷன் தான் நம்ம எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி சண்டே மார்க்கெட்டில் பூமா ஸ்டோருங்க. இந்த பூமா ஸ்டோரும் ஆப்போசிட்டில் தான் நம்ம சண்டே மார்ட்டில் இருக்குது. பக்கத்துலேயே நியூ மெடிக்கல் ஆஸ்பத்திரி இருக்குங்க. வாரத்தில் ஒரு நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் நம்ம சண்டே மார்ட்டில் போடுறோம். மற்ற நாளில் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் ஆசிரம் பக்கத்தில் தான் கடை இருக்குது. இந்த சைடு இறங்கி வந்தீங்கன்னா சின்ன மணிகுண்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரும்போது உங்களுக்கு சின்ன மணிகுண்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் சின்ன மணிகுண்டு. சிக்னல் காட்டுற பாருங்க, அதான் சின்ன மணிகுண்டு. நேராக அங்கே இறங்கி வந்து 4 கடை தள்ளி தான் நம்ம இருக்குது. வந்தோடனே பார்க்கலாம். உங்களுக்கு வந்து நம்ம கடையை தேடி வந்தோன்னா ஒரு 3 கடை இல்லாட்டி 4 கடை தாண்டி வந்தோடனே நம்ம கடை தான் இருக்கும். பாண்டிச்சேரி சண்டே மார்க்கெட்டில் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் ஆசிரம் பக்கத்தில் இருக்குது அந்த கடை. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து வரும். இது எல்லாமே ஒரு கலெக்ஷனாக தான் பார்த்து எத்தனை பேர் மகிழ்ச்சி கொள்ள வேண்டிய விஷயமா தான் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அஜேந்தா தேட்டர் ஈசிஆர்லேருந்து வந்தீங்கன்னா இந்த சைடு உள்ளேருந்து வரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடு. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே மார்க்கெட் சின்ன மணிக்கூட, இந்த சைடு அஜேந்தா தேட்டர். இது எல்லாமே கேட்டிங்கன்னா நம்ம தாத்தா காலகட்டத்தில் அப்பா எல்லாமே ஓடி ஓடி இந்த காசுக்காக தான் நம்ம உழைச்சி நம்மளை எல்லாத்தையுமே காப்பாற்றி இன்னைக்கு இருக்க தலைமுறைக்கு எல்லாமே சேர்த்து வச்சாங்க. அந்த தலைமுறை தெரிஞ்சுக்கிற விஷயமா தான் இதை நானே கலெக்ஷனாக கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கேன். இதை தான் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சொல்லி ஏமாத்திருக்கேன். அந்த மாதிரி எந்த காயினுக்கும் எதுக்கும் வேல்யூ இல்லைன்னு தான் ஒவ்வொரு வீடியோலாம் போட்டுட்ருக்கேன். அதாவது உண்மை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. உண்மையை வந்து வெளிப்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு விடாமல் பேசி வீடியோ போடுறோம். ஆனால் உண்மை வெளியே வர மாட்டேங்குது. பொய்யான விஷயம் தான். லட்சக்கணக்கில் போடுறேன்னு சொல்கிறேன். அந்த வீடியோ மட்டும் டென்ட்டில் ஓடி ரொம்ப 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 அதிகமாக அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு பட்டிருக்கு. அந்த வீடியோ மட்டும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. உண்மை என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எளிதில் வெளியே வர. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் வீடியோ எவ்வளோ போட்டுட்ருக்கேன். ஆனால் அந்த மக்கள் மத்தியில் ரீச் ஆக மாட்டேங்குது. எந்த காயினுக்கும் எந்த நோட்டுக்கும் வேல்யூ இல்லைங்க. ஆன்லைனில் சொல்கிறது எல்லாமே மக்கள் ஏமாத்துற வேலை தான். அதை எதையும் நம்பி போகாதீங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சேரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு ஹாய்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் பிடிச்சிற வீடியோலாம் போட்டேன். ஏன்னா இந்த வீடியோ போடும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான். எத்தனையோ பேர் இதெல்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடையிறீங்க. கடந்த காலத்துக்கு உங்களை கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்குது. ஒரு மகிழ்ச்சி அடைகிற விஷயம்னால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இது மறக்க முடியாத ஒரு வீடியோவாக தான் இருக்குது. நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நினைவான வீடியோவாக தான் நானும் போட்டுட்ருக்கேன். நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கருத்தான வீடியோ நம்ம தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம்.